மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்தி சூப் 2 வகையானது. முதல்ல பார்க்க போகிறது டொமேட்டோ வெஜ் சூப். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1 பிரியாணி இலை, சீரகம் 1 டீஸ்பூன், 1 கிராம்பு, இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 2. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கேரட் 1 பொடியாக நறுக்கியது, பீட்ரூட் அரை சைஸு பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 பொடியாக நறுக்கியது. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம ப்ரெஷர் தான் போட போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கங்க. ஏற்கனவே 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். சூப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டு 4லிருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பிரியாணி இலை மட்டும் எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு இந்த காய்கறிகள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆறின தண்ணியை ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கலாம். அப்போ தான் சூப் வந்து க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இது சூடு பண்ணிக்கலாம் பேனில். அப்படியே கிளறிட்டே வாங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்திக்குங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது 2 கொதி வரட்டுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்திக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இனி சுட சுட வெஜ் டொமேட்டோ சூப் சர்வ் பண்ணிட வேண்டியதான். தேவைப்பட்டால் கொத்தமல்லி இலையும் பெப்பரும் சேர்த்தி சாப்பிட வேண்டியதான். சத்தான சுவையான வெஜ் டொமேட்டோ சூப் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் ஸ்பினாச் சூப். ஒரு ஸ்வீட் கார்னை கட் பண்ணி நான் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். பாலக்கீரை 1/4 கட்டு மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி ஒரு சுடுதண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்ததுக்கப்புறமா உதிரியாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டினீங்கன்னா தான் அப்போ தான் இந்த ஸ்வீட் கார்ன் சூப் வந்து நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வடிகட்டினாவே போதுங்க. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் கார்ன் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கீரை பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரியட்டும். பூண்டு ஒரு 7-8 பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனியன் பார்த்திங்கன்னா அரை சைஸ் பொடியாக நறுக்கி சேர்த்துறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் பருப்பு எடுத்து உள்ளே சேர்த்துறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச அந்த ஸ்மூதியான ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். இது அடி பத்தாமல் பார்த்துக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாலக்கீரை தண்ணியோடு சேர்த்திக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்குங்க. பெப்பர் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க.
ஏற்கனவே ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சேர்த்திக்குங்க. சுகர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கண்டிப்பாக சேர்த்துனிங்கன்னா தான் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். எப்பவுமே கார்ன்ஃப்ளவர் தான் போடுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி ராகி மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலக்கி அதை சேர்த்திக்கலாம். இதுவுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சூப் வந்து நல்லா ஸ்லரியாக கிடைக்கும், க்ரீமியாக கிடைக்கும். சத்தான சூப்புங்கிறனால நான் ராகி மாவு தான் சேர்த்துறேன். உங்களுக்கு ரொம்ப சூப்பு திக்காக ஆயிடுச்சுன்னா தேவைப்பட்டால் சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இப்போ ராகி மாவு உள்ளே சேர்த்திக்கலாம். இது ராகி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக திக்காக ஆரம்பிக்கும். அதனால் சிம்மிலேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்திக்குங்க. சூப்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க, ரொம்ப தண்ணியாட்ட ஆயிரப்போகுது. இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா க்ரீமியாக ஸ்வீட் கார்ன் ஸ்பினாச் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி சுட சுட சர்வ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பெப்பரையும் சேர்த்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான 2 விதமான சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.